Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மதிய உணவுக்கு வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை முதன்மை கல்வி அதிகாரிகள் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு விதித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் நடந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக உரை நிகழ்த்திய பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை விமர்சித்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அதிகாரிகள் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக வாட்ஸ்அப் மெசேஜ் வடிவில் ஒரு அறிக்கை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பள்ளி வளாகத்திற்குள் வெளியாட்களை அனுமதிக்க உறுப்பினர்கள் கூடாது, அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு, அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் மாணவர்களிடம் நேரடியாக பேச அனுமதிக்க கூடாது, முதன்மை கல்வி அதிகாரி அனுமதி இல்லாமல் கல்வி சாரா நிகழ்ச்சியையோ விழாவையோ பள்ளியில் நடத்தக்கூடாது, தேசிய சுகாதார இயக்க மருத்துவ குழுவினரை தவிர மற்ற குழுவினர் மாணவர்களை மருத்துவ பரிசோதனை செய்ய அனுமதிக்க கூடாது, முதன்மை கல்வி அதிகாரி அனுமதி இல்லாமல் போட்டிகள் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்களை வெளியில் அழைத்துச் செல்லக்கூடாது, அரசு சம்பளம் பெறும் தற்காலிக ஆசிரியர்கள் உள்ளிட்டோரை தவிர மற்றவர்களை பாடங்கள் நடத்த அனுமதித்தால் தலைமை ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மதிய உணவுக்காக ஆசிரியர்கள் வெளியில் செல்ல அனுமதிக்க கூடாது, ஆசிரியர்கள் மாணவர்களிடம் எதிர்மறையாகவோ இரட்டை அர்த்தத்திலோ தொலைபேசியிலோ பேசக்கூடாது, மாணவர்கள் வருகை தொடர்பாக பெற்றோரிடம் மட்டுமே பேச வேண்டும், விடுமுறை நாட்களில் பள்ளியில் எந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதி இல்லை, துறை சார்ந்த வல்லுநர்கள், பேராசிரியர்கள், அறிஞர்கள் போன்றோரை பள்ளிக்கு அழைத்து சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடத்துவதாக இருந்தால் அவர்கள் பேச உள்ள பொருள் குறித்து முதன்மை கல்வி அலுவலருக்கு முன்னரே தெரிவித்து அனுமதி பெற வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் மாணவர்களிடம் ஜாதி மதம் தொடர்பான கருத்துக்களை ஆசிரியர்கள் பேசக்கூடாது, அரசியல்வாதிகள் யாரையும் பள்ளிக்குள் அனுமதிக்க கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் தலைமை ஆசிரியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அறிக்கையாக அல்லாமல் வாட்ஸ்அப் வடிவில் அனுப்பப்பட்டுள்ளதால் வாய்மொழி உத்தரவாக இருக்கலாம் என்ற கருத்து தலைமை ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.